ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே vlog வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அவரப்பருப்பு வச்சு பருப்பு துவையல் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி தான் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன குக்கரில் ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வந்து பொரிஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போடாதீங்க. உப்பு வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வணக்கி விடுங்க. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து 1/2 டம்ளர் அளவுக்கு நாங்கள் அந்த அவரைப்பருப்பு சேர்த்து ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு வந்து இது ஊறணும். இது ஊற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பூண்டு இல்லை அப்படின்னா இஞ்சி வந்து நீங்கள் தட்டி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மட்டும் எடுத்து அதை நல்லா தட்டி போட்டிருக்காங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 5 தக்காளி சேர்த்துருப்பாங்க. சின்ன சின்ன தக்காளி இருக்கிறங்காட்டிக்கு 2 சேர்த்துருக்காங்க. நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 3 மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க. இதை தவிர்த்து வேறு எந்த மசாலாவும் நீங்கள் இதில் ஆட் பண்ண தேவையே இல்லை. இதை மட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசி தேவையான அளவு தண்ணீர் மட்டுமே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா எப்பவும் போல் அரிசி பருப்பு சாதத்தை விடவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் அது இருக்கும். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நிலக்கடலை நம்ம 2ஆக உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இது இருக்கும். தேவையான அளவு தண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 2 டம்ளர் தண்ணீர் வந்து சேர்த்துப்போம். டம்ளர் கணக்கு மட்டும் வித்தியாசமாகுங்க. நீங்கள் அதை பார்த்து சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அவரைப்பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வணக்கி பெப்பர் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே ஒரு சின்ன கேக் ஆர்டர் இருந்தது. அதாவது பக்கத்தில் வந்து கேட்டிருந்தாங்க பேபிக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால. சரி ஓகே, அவங்க என்ன ஃப்ளேவர் கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எங்களுக்கு வந்து பிளாக் கரண்ட்டு ஃப்ளேவர் வேணும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே பேக் பண்ணி கேக் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். கேக் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் மட்டும் இது பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ மத்தியானம் சேர்த்து தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேலைகள் என்னால் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மேலே மட்டும் டெக்கரேஷனுக்காக எல்லா சாக்லேட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டா என்னன்னே தெரில. சரி அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி ரொம்ப மெல்ட் ஆகிருக்கும், டக்குன்னு ஃப்ரீசரில் எடுத்து நம்ம வச்சிடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து எவ்வளோ போல் நார்மல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட். இது எப்படி இருக்குமோன்னு எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அவங்க சொல்கிற இதில் செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ சித்து எந்திரிச்சிட்டே இருந்தார். நானும் போய் கதவை ஓப்பன் பண்ணி இந்த அவர் தொட்டில் தூங்கிய பழக்கம் இன்னும் அவர் போகவே இல்லை. நைட் நேரத்தில் பக்கத்தில் தூங்க வச்சுருந்தாலும் கூடவே பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொட்டில் தூங்குதா அவரும் விரும்புகிறாரு. சரி இன்னும் கொஞ்சம் குழந்தை பெருசாகட்டும் தான் நானும் விட்டுட்டேன். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபுட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் இந்த கேக்கோட இது வந்து ஃபுல்லுமே எடுத்து செய்ய ஆரம்பிக்கலை. கண்டிப்பாக சீக்கிரமாகவே இது செய்ய ஆரம்பிக்கிறேன். செய்யறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இந்த விளாகில் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எதாக இருந்தாலுமே எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து மசாலா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 7 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. 2 விசில் மேலே விட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறப்போ கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் தான் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை வந்து சப்பாத்திக்கு வெறி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறிவிட்டு இருந்தேங்க. சப்பாத்தி மாவு சேர்க்கும் போது நீங்கள் சிலவங்க சொல்கிறாங்க சுடு தண்ணி ஊற்றிட்டு பிணைஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பட் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சப்பாத்தி நல்லா இருந்தது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. நல்லா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு எப்போ போல் இது பண்ணிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே சாஃப்டாக தான் வருவணும். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக பண்ணால் தான் மேலே நல்லா பஃபாக வரும். ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக பிணைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊறட்டு சொல்லி விட்டுட்டேன். எப்போ போல் ஆஸ் யூஷுவல் நார்மலாக எப்போ போல் மசாலா செய்கிற மாதிரி தான். இஞ்சி பூண்டு மட்டும் இதில் கொஞ்சம் தட்டி
போட்டிருக்கேங்க. உருளைக்கிழங்கு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலரிட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இது பண்ணக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிப்படட்டும். கொதிப்பட்டக்கப்புறமா நீங்கள் மசாலா எப்போ போல் இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கடலை மாவு சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் தருது. அது போக பார்த்திங்கன்னா அதோட வழுவழுப்பு தன்மை ஒரு இது மாதிரி இருக்கும். இது ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த கடலை மாவு சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் இந்த கிழங்கு மசாலா தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அம்மாவும் தங்கச்சியும் சொல்லியிருந்தாங்க. அதாவது May 1 லீவுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரதா சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு வரனால பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். சரி, அம்மா வரப்போ அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப எல்லா மகளுக்கும் ஆசையாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அம்மா இஸ் பெஸ்ட்டு தான். எப்போவுமே அதை அடிச்சிக்கவே முடியாது. சரி, அம்மா வரனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்குங்கிறனால அதுக்கான பொருட்கள் மட்டும் மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. நைட்டு வந்து ஒரே பரபரப்பாக இருந்தது. அம்மா நாளைக்கு வராங்க, அம்மா நாளைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தது. எத்தனை பேத்துக்கு இந்த சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், ரீப்ளை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி இருந்து சாஃப்டாக வந்தது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் என்ன சொல்ல தளர்வாக படைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். ஸோ எல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சித்துக்கு ஊட்டி விட்டுட்டு ஸோ அந்த டே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா May 1 டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே வீடியோ எடுக்கிறதுக்கே இது இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து கூட பேசணும்னு நினச்சிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, அது போக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பிடிச்ச கேசரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதோட டீட்டெயில்டான விளாக் வந்து கேசரிக்கு நான் போடுறேன். நான் செய்ய பழகிட்டேங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப நல்லா வருது. அதனால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்த்திங்கன்னா காலையில் இதை தான் அம்மாவும் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு ஒரு மத்தியானம் எல்லாம் பேசிட்டு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருந்தங்காட்டிக்கு ஜாலியான டைம் போட்டுருந்து அதை வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்ல நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 வரமிளகாவே சேர்த்துருப்பேன். கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. என்னடா மண்டை மேலே இவ்வளோ கொண்டு போய் போட்டிருக்கேன்னு நினச்சிக்க வேண்டாம். தாங்க முடியலைங்க. வெயில் காலத்தில் சமையல் ரூமில் நிற்கவே முடியல. எப்படியோ சமாளிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினக்கப்புறமா இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக வந்து சிக்கன் வந்து நல்லா சிந்தாமணி இதை சொல்லி கட் பண்ணி கொடுக்க சொன்னிங்கன்னா அந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து கட் பண்ணிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் டைமும் ஆகும். அவங்களே கடையிலே கேட்டுட்டிங்கன்னா சிந்தாமணிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எலும்போடு கூடவே வந்து அவங்களுக்கு போட்டு தருவாங்க. இதில் கல்லீரல் கேட்டாலுமே அதே மாதிரி கட் பண்ணி தருவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வணங்கட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு மசாலாவுமே இல்லை. பட் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் காரத்துக்கு வேணுமா அப்படின்னா மட்டுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போட்டிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வணக்க விட்டுடுங்க. ஒரு 25 மினிட்ஸுக்கு மேலே ஆனக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் நல்லா கொத்தி விடுங்க. நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறமா அந்த வரமிளகா வந்து ரொம்ப லைட்டாக நல்லா வெந்து அதோடு இருந்தால் கரைஞ்சிடும். நம்ம போட்ட வெங்காயம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் வரைக்கும் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். பட் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுருக்குன்னு காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அடிக்டே ஆயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பள்ளிப்பாளையம் சிக்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணி அப்படிம்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சு பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அதெல்லாம் கரைஞ்சிருக்கும். நம்ம சேர்த்து இந்த வரமிளகாவெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து சிக்கன் சிந்தாமணியோட கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிரேவி ரசம் எல்லாம் சாப்பிட்டு அம்மா கூட அந்த டே நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் vlogல சூப்பரோடு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.